ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ஒரு சிம்பிளான சைடிஷ் தால் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லாரி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அரை கைப்படி அளவு கொத்தமல்லி செடி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ரம்பத்தேலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு தூள், அப்புறம் கரம் மசாலா, இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரம்பத்தேலை ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஒரு கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே அளவோட 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன மசாலா தூள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், இது எல்லாமே இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறி பார்க்கலாம் என்னெல்லாம் போடலான்னு. வெங்காயம், தக்காளி, அப்புறம் நம்ம வச்சுருக்கிற ரம்பத்தேலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அந்த கொத்தமல்லி, இது எல்லாமே ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்குது, இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஆகி நம்மளுக்கு வந்துடும். இது நம்ம சப்பாத்தி, அதுக்கப்புறம் பரோட்டா, இதுக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரம்பத்தேலை நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், அது ஒரு ஃப்ளேவர்க்காண்டி நம்ம சேர்க்குறோம். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதோட தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு இதோடு சேர்த்து பல்லாரியும் சேர்த்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது தாளித்து எடுத்துக்கோங்க. அதோடு இந்த தாலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவளுக்கு நல்லா ரெடி ஆயிடும் தால். அப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு நாங்கள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான சைடிஷ் தான் தால். பூரிக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.